पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यासितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 3வது பாதத்துக்கான ஒரு சம்மரி பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கிளான்ஸ். இதில் நேற்று பார்த்தீங்கன்னா என்ன முடிச்சிருக்கோம், 20வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 21வது சூத்திரம் பார்க்கணும், விபூதி பாதம். விபூதியை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 21வது சூத்திரம் ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிச்சிருக்கார். காயரூப சம்யமாத் காயரூப சம்யமாத் கிராஹ்ய சக்தி ஸ்தம்பே கிராஹ்ய சக்தி ஸ்தம்பே பிரகாஷ அசம்பிரயோகே பிரகாஷாசம்பிரயோகே அந்தர்தானம் அந்தர்தானம். மறைஞ்சு போகிறது சரீரம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போகிறத பற்றி இந்த சூத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது. காய ரூப சம்யமாத். காய ரூபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், சாயா ரூப தரிசனம்னு போட்டுக்கணும். சாயா தரிசனம் அப்படின்னு போட்டுக்கணும். ஏற்கனவே நான் சொன்னது தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னியாகுமரி போனீங்க அப்படின்னா ஐயா வைகுண்டர் அப்படின்னு ஒருத்தரோட வழிபாடு முறை இருக்குது. அங்கே என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா போய் பார்த்தீங்கன்னா யார் தெரியும், சாமி தெரிவார, நீங்கள் தெரியுங்க, நீங்கள் தான் தெரியுங்க கண்ணாடியில். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட இதுலேயும் சித்திர சபையிலையும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கண்ணாடி தான் வச்சுருப்பாங்க. இந்த கண்ணாடி வைக்கிற முறை பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அசம்பிரதாயமா சுவாமி, வைதிகத்துக்கு முரண்பாடானதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வைதிகத்துக்கு முரண்பாடெல்லாம் இல்லை. இங்கே ஒரு பெரிய எரர் என்ன நடந்து போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கணும், இவங்கவுங்க இந்தந்த ஸ்கூல் இந்த வேதத்தில் இந்தந்த உபனிஷத்தில் இது இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கணும். இப்போ வள்ளலார் என்ன பண்ணியிருக்கணும், சுயம் ஜோதி அப்படின்னு அவர் ஜோதி வழிபாடு பண்ணுறாருன்னா அது கரெக்டாக பிருகதாரண்யத்தில் சுயம் ஜோதி வழிபாடு. இங்கே யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகுது, இப்பயே வரப்போகுது நமக்கு. விஷோகாவா ஜோதிஷ்மதினு ஏற்கனவே முதல் பாதத்தில் வந்துச்சு, இப்போ இங்கேயும் வரப்போகுது. அதே மாதிரி கண்ணாடி தரிசனம்னு அப்படின்றது போது சாந்தோக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது விரோச்சன வித்யா, இந்திர விரோச்சன வித்யான்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாயா ஆத்மாவை பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குது. அது உபனிஷதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வேற உபனிஷதங்கள்லையும் மெடிடேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல யோகத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னன்னா, கண்ணாடியை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணோட கண்ணு த்ராட்டக் பண்ணுறது அப்படின்னு. இந்த கண்ணை பார்க்கணும், இந்த கண் இந்த பண்ணை பார்க்கணும். ஆனால் முதல்ல அப்படி பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது, முகத்தை பார்ப்போம். அப்போ நமக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சுக்கிட்டு அபியாசம் பண்ணுறது, த்ராட்டக் அபியாசம் பண்ணுறதுன்றது நம்ம யோக மெத்தட்லேயே இருக்கிறது. அப்போ சாயா ஆத்மா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவமசி மகா வாக்கியத்தை தான் நம்ம நீதான் அதுவாய் இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ நீ அந்த ஈஸ்வரனாய் இருக்கிறாய் அப்படின்னு மகா வாக்கியம். அந்த மகா வாக்கியத்தை தான் எதிர்க்க ஒரு கண்ணாடியை வச்சு நம்ம சாமியை பார்க்க போகிறோன்னு வச்சுங்க. நான் சாமியை பார்க்க போகிறேன்னு போய் நின்னா கண்ணாடி வச்சுருக்காங்க, கண்ணாடியில் பார்த்தா ஏன் உருவம் தெரியுது. அப்போ என்ன அர்த்தம், நீ எந்த சாமியை தேடி வந்தையோ அந்த சாமி நீ தான். என்ன ஒரு அற்புதமான ஒரு மெத்தட் பாருங்களேன்.
நீ எந்த ஈஸ்வரனை வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு வந்தியோ அந்த ஈஸ்வரன் நீதான்ப்பா அது அப்படின்னு சொல்றதுதான் சாயாத்ம தரிசனம் அப்படின்னு பேர். இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உபாசனையா சொல்லப்படுது. காயரூப சம்யமாத். காயரூபம் அப்படின்னா இந்த இந்த தேகம் காயம்னு பேரு. இந்த தேகத்தோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்ணுவதனால், சம்யமம் என்ன பண்ணணும்? திராட்டுக்கு பண்ணணும், தாரணை பண்ணணும், தியானம் பண்ணணும், சமாதி பண்ணணும். இந்த மூணும் சம்பவிக்கும் போது சம்யமம் ஆயிரும். தாரண தியான சமாதி. அதுக்கு முதல்ல திராட்டுக்கு பண்ணணும். இது இந்த தேகத்தையே பார்த்து 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 அபியாசம் பண்ணும்போது முதல்ல என்ன ஆகும்? முதல் சமாதி என்ன வந்துடும்? சவிதர்க்கம் சம்பவிக்கும். ஸ்தூலத்துல சவிதர்க்கம். ஸ்தூலத்துல சவிதர்க்கம் சம்பவிச்சா இது இங்க அதை சொல்லல. அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட கிராகிய சக்தி ஸ்தம்பே. நீங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்தை பார்த்து 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 எப்ப நீங்க ஸ்தூலத்தை தாண்டி சூக்ஷ்மத்துக்கு போறீங்களோ, சூக்ஷ்மம் என்னது? தன்மாத்திரா. தன்மாத்திரைக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விதர்க்க சமாபத்தி அப்படின்னு பேர். அந்த நிர்விதர்க்க சமாபத்தியை அடையும் போது ஒருத்தர் இப்ப என்னோட ஸ்தூலத்தை தேகத்தை நான் பாக்குறேன். இதுல வந்து யாரோட தேகம் பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் என்னோட தேகத்தை தான் பார்த்து பழகிறது. நல்லா நீளமா பெரிய கண்ணாடியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசனம் ஒரு பத்மாசனத்துல உட்கார்ற அளவுக்கு ஒரு பெரிய கண்ணாடி எடுத்துக்க வச்சுக்கணும். 2 அடி அகலம், ஒரு 3 அடி லென்த் ஹைட் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி எடுத்து நம்ம தியானம் பண்ற இடத்துல வச்சிடுறது. நம்ம ஆசனம் போட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னா அப்படியே ஃபுல் ரூபம் தெரிகிற மாதிரி. அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 ஸ்கேன் பண்ணி அப்படியே ஃபுல்லா பார்த்து பார்த்து அபியாசம் பண்றது. அப்படி அபியாசம் பண்ணும்போது முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா ஸ்தூல ரூபத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதி சம்பவிக்கும். அதுக்கு பேர் சவிதர்க்க சமாதின்னு பேர். அது இன்னும் மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக அதிகமாக அந்த ஸ்தூல ரூபம் போய் தன்மாத்திரா ரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரிசனத்துக்கு வரும். தன்மாத்திரா வந்து தரிசனத்துக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிர்விதர்க்கம் அப்படின்னு பேர். அந்த நிர்விதர்க்கம் சம்பவிக்கும் போது ஒருத்தருக்கு என்ன ஆகும்னா கிராகிய சக்தி ஸ்தம்பே. உங்களுக்கு நம்ம எதை பார்க்கிறோம்? நமக்கு விசிபிள் ஆகுறது எது? நமக்கு எது விசிபிள் ஆகுது? ஸ்தூலம் தான். நம்ம இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் தானே ஸ்தூலம் தானே பார்க்கிறோம். சூக்ஷ்மம் பார்க்கிறோமா இல்லையா? சூக்ஷ்மம் தன்மாத்திரை தெரியுதா? இல்லை இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் தன்மாத்திரை இருக்கு. ஆனா தன்மாத்திரை நமக்கு பார்க்க முடியல. நம்ம ஸ்தூலத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். எப்போ நீங்க உங்களோட தேகத்தை தாரணம் பண்ணி உங்களோட தேகத்தோட ஸ்தூலத்தை விட்டு சூக்ஷ்மத்துக்கு தன்மாத்திரைக்கு போறீங்களோ அப்போ என்ன ஆகணும்? ஒரு மேஜிக் நடக்கும். உங்களுடைய ஸ்தூலத்தை கிரகணம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்தம்பம் ஆயிடும். நம்ம ஒரு ஸ்தூலத்தை பார்த்து பார்த்து பண்றோம்ல, அந்த ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய சக்தி. அது என்ன பண்ணுது அப்படின்னா அது தன்மாத்திரைக்கு நீங்க போனதுனால இந்த ஸ்தூலத்தோடது இல்லாம போயிடுது. இல்லாம போன மாத்திரத்துல சக்ஷு பிரகாச அசம்பிரயோகே, மற்றவங்களோட கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சக்தி நீங்கின மாத்திரத்துல நீங்க தன்மாத்திர ரூபமா ஆயிடுவீங்க. நீங்க எப்படி ஆயிடுவீங்க? எந்த நினைச்சீங்கனாலவே தன்மாத்திர ரூபத்துக்கு நீங்க போயிட முடியும். மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல ரூபம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க கண்ணுக்கு வந்து அசம்பிரயோகே, சம்பந்தம் இல்லாம போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்தர்தானம். அந்தர்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மறைந்து போகுதல். மற்றவங்களோட கண்ணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மறைந்து போகிற சக்தியானது உண்டாகின்றது அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப இந்த இதோட அர்த்தம் என்னது அப்படின்னா என்ன? சமாதி, நிர்விதர்க்க சமாதியில நடக்கிற மெத்தட். இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் சமாதி மட்டும் சொல்லியிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல கொண்டு போனீங்கன்னா, தத்துவார்த்தமா கொண்டு போனீங்கன்னா சாயாத்ம தரிசனம். இதுக்கு என்ன பேரு? கண்ணாடியில இருக்கக்கூடிய தன்னுடைய ரூபத்தையே தாரண தியான சமாதி பண்றது மூலமா ஒருத்தர் நல்ல தத்துவத்தை படிச்சவனா இருந்தான் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி வரைக்கும் இதை கொண்டு போக முடியும். இதுக்கு பேரு சாயாத்ம தரிசனம் அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் 22 சானந்தத்திலேயே வரும். சானந்தத்துல வந்தா இந்திரியத்தோட இது இருக்குல்ல, அதனால சானந்தத்திலையும் வரும். உங்களுக்கு இந்திரியங்களுக்கு புலப்படாத சக்தி. இந்திரியங்களுக்கு புலப்படாதது எந்த இது? தன்மாத்திரா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆமா, மனசும் தன்மாத்திரை, இந்திரியங்களும் தன்மாத்திரா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க போறீங்க அப்படின்னா நிர்விதர்க்கமும் தன்மாத்திரா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சானந்தம் அதையும் சேர்த்துக்கணும்,
கூட வந்து நிறுவித்தர்க்கத்தையும் சேர்த்துக்கணும் உங்களுக்கு ரெண்டும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 22வது சொல்லுது, சோபக்ரமம் நிருபக்ரமம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேப்யோ வா சோபக்ரமம் நிரூபகர்மம் ச கர்ம தத் சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேப்யோ வா. கர்மத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமாக கர்மத்தை பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோபக்கிரமம் அப்படின்னா உபக்கிரமம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம், ஆரம்பிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சோபக்கிரமம் அப்படின்னா எது ஆரம்பிக்கப்பட்டது கர்மா? ஆரம்பிக்கப்பட்ட கர்மாக்கு என்ன பேரு? பிராரப்தம். பிரகிருஷ்டரூபேன ஆரப்தம் பிராரப்தம். நல்ல முறையில் ஆரம்பிக்கப்பட்ட கர்மாக்கு பேரு பிராரப்தம்னு பேரு. அந்த பிராரப்த கர்மாக்கு இன்னொரு வார்த்தை தான் இங்க வந்து சோபக்கிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது நிரூபக்கிரமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆரம்பிக்கப்படாத கர்மங்கள். எது ஆரம்பிக்கப்படல? சஞ்சித கர்மா. சஞ்சிதத்தில் இருக்கிறது எதுவும் இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கல, அது ஸ்டோர்ல இருக்கு. அப்போ சஞ்சித கர்மா, அப்போ உபக்கிரமம் செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் வந்து ஆரம்பிக்கப்படாதது, பிராரப்தம் சஞ்சிதம். இந்த 2 கர்மங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தத்து சம்யமாத், ஒருத்தர் வந்து சம்யமம் பண்றார் அப்படின்னா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சம்ஸ்காரத்தை சம்யமம் பண்றதுன்னு ஒன்று பார்த்தோமோ, ஒரு தாட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த தாட்டையே பிடிச்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா பழைய பிறவிகளோட கடந்து போன பிறவிகளோட ஞானம்லாம் உண்டாகும்னு பார்த்தோம். எப்படி ஒரு சம்ஸ்காரத்தை நம்ம தியானம் பண்றோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப பிராரப்த கர்மத்தையும் நீங்க என்ன பண்ண முடியும்? சம்யமம் பண்ண முடியும். அப்ப கர்மத்தை சம்யமம் பண்ணும் போது என்ன எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதேச்சா உட்கார்ந்துருக்கேன், உட்கார்ந்து நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. காலையிலேருந்து தேடி தேடி பார்த்தேன். 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் இந்த சுகர் வந்து ரொம்ப லோ சுகர் ஆயிடுது, 78 75 ஆயிடுது. 2 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணு, பசி, சரியான பசி. ஒரு நல்ல நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி கொடுத்துருந்தார். நல்ல நூடுல்ஸ், அது சமைக்காமையே வச்சுருந்தேன். சரி அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நூடுல்ஸ் அப்படின்னு, அது ஏதோ என்னது ஆர்கானிக் ஏதோ ஒரு இது. நான் என்ன பண்ணேன், சரி இன்னைக்கு நல்ல வேட்டை, இதுதான் சமயம் அப்படின்னு போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அப்படி வந்து கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு எடுத்து வாயில் வச்சனும் இல்லையோ ஒரே கசப்பு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நூடுல்ஸை எடுத்து பார்க்குறேன், பார்த்தா டிஸ்பெரி, அது என்னது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு போயிருக்கு. எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சுன்னே தெரியாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை குக் பண்ணியிருக்கேன். கசப்புனா கசப்பு, ஒரே கசப்பு. அப்படியே கொண்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தேடி பார்க்குறேன், கண்ணுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ நினச்சிக்கிட்டேன், பசியை தாங்கணுமா, இப்போ தானே பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், பசி தாகத்தை வந்து சமமாக பாவிக்கணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி தொலையுது உனக்கு இன்னைக்கு இல்லை அப்படின்னு படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன கர்மா இது, எல்லாம் இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாமல் போச்சே, இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் பசி எடுத்தது 12 மணிக்கு பசி எடுத்தாலாம் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? 12 மணிக்கு எவனாவது குக்கிங்லாம் பண்ண முடியுமா? திரும்ப 1 வாட்டி குக்கிங் பண்ணி அது வேஸ்ட்டாக போய் திரும்ப 2வது வாட்டி குக்கிங்லாம் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் என்னாச்சு அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு கொஞ்சம் ஜபம் பண்ணதுக்கு பிறகு கபகன்னு பசி. சரி இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நான் ஒரு சத்து மாவு வச்சுருந்தேன், நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த சத்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு முன்னாடி வந்து அதை போட்டு குடிச்சிட்டு வந்து உட்காந்து தெம்பா கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ண, போட்டு உட்காந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் பக்கத்தில் இருந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை நல்லா சூடு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து வாயில் வச்சா ஒரே புளிப்பு. சத்து மாவும் என்ன ஆகி போச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆகி போச்சு. அப்படியே கொண்டுட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டிட்டு ஒரு டப்பா சத்து மாவு கொண்டு போயிட்டு என்ன பண்ணேன், குரங்குலாம் வர இடத்துல வந்து எறும்புலாம் சாப்பிட்டோன்னு கொட்டினேன். ஒரு வேகமாக ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்புன்னு எடுத்து வாயில், அடப்பா கர்மா பாருங்க. எனக்கு பிராரப்த கர்மா இல்லை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விடியறதுக்கு முன்னாடி 5:45 6 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா குரங்குக்கு நல்ல தீனி கிடச்சிது.
அவன் எடுத்து ஆனந்தமா, எனக்கு முடியல சாப்பிட முடியல புளிப்பு, ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆனந்தமா எடுத்து சத்து மாவு எடுத்து எல்லாம் சாப்பிடும். இப்ப நான் என்ன பண்றது? இது மாதிரி இன்சிடென்ட் வந்து நமக்கு நிறைய நடக்கும். அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராரப்த கர்மத்துல என்ன நடக்கும்? ஜாத்தி ஆயுர் போகாஹா இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அப்போ நமக்கு நடக்கிற போகங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உத்து பார்க்கணும். தாரண தியான சமாதி பண்ணணும். ஏன் எனக்கு இது நடந்துச்சு? ஏன் எனக்கு இது நடந்துச்சு? ஏன் எனக்கு இது நடந்துச்சு? ஏன் இந்த பசியில நான் வாடணும்? ஏன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைவலி வந்துச்சு? ஏன் இந்த ஜுரம் வந்துச்சு? எனக்கு எப்படி இந்த சுகம் கிடைச்சது? அப்படின்னு ஒவ்வொரு பிராரப்தத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு கருமத்தையும் ஒரு போகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சோபக்கிரமம். இந்த இதை வந்து நல்லா மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா தத்து சம்யமாத் அபராந்த ஞானம் அரிஷ்டேபியோவா. அபராந்த ஞானம் அப்படின்னா இந்த கர்மம் வந்து உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிராரப்த கர்மம் மொத்தமும் உங்களுக்கு விஷனுக்கு வந்துடும். ஆனா நீங்க பண்ணது எதை பண்ணிருப்பீங்க? ஏதாவது ஒரு கர்மத்தை பிடிச்சுக்கிட்டு பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு ஏன் எனக்கு இந்த பசி, ஏன் எனக்கு இந்த தலைவலி வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு, ஏன் இந்த லாபம் வந்துச்சு, ஏன் இந்த சுகம், ஏன் இந்த துக்கம் அப்படின்னு ஏதாவது ஒரு கர்மத்தை எடுத்துக்கிட்டு நீங்க பண்ணினாலும் உங்களை மொத்த பிராரப்தமும் உங்களுக்கு என்ன ஆயிடும்? விசிபிள் ஆயிடும். அப்ப ஏன் பிறந்ததுல இருந்து மரணம் வரைக்கும் பிறந்தாச்சு, அது அப்புறம் போகத்தை அனுபவிக்கிறீங்க. அப்ப இதுக்கு எண்ட் என்னது? மரணம். அந்த மரண காலத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அபராந்த அப்படின்னு பேரு. அபராந்தம் அப்படின்னு பேரு. அபராந்தம்னா மரண காலம். உங்களுடைய மரண காலமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இது என்னது? சோபக்கிரமத்துல இருந்து பிராரப்த கர்மா. அதுக்கப்புறம் நிரூபக்கிரமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சிதம். ஆமா தெரிஞ்சிடும் உங்களுடைய ஆமா இல்ல கடைசி தாட்லாம் இல்ல, முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க இறக்க போறது கூட தெரிஞ்சுக்கலாம். அது முன்னாடி அது நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசகர்களுக்கும் மனச உபாசனை பண்றவங்களுக்கும் மரணத்துக்கு 1 நாள் முன்னாடியோ 2 நாள் முன்னாடியோ இண்டிகேஷன் வரும். அது வேற. இது வந்து ரொம்ப முன்னாடியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை வயசு இருக்குன்னே தெரிஞ்சிடலாம். நான் இந்த சமயத்தில் செத்து போறேன்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகிகள் எனக்கு வந்து இந்த டேட்ல இறந்து போவேன்லாம் கூட எழுதி வச்சுட்டு 5 வருஷம் வெயிட் பண்ணவங்களா இருக்காங்க. அதே மாதிரி இறந்து போனவங்களா இருக்காங்க. நிறைய யோகிகள் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு, அது மாதிரி ஹிஸ்ட்ரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்மத்தை மெடிடேட் பண்ணணும். அப்படியே மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தாரண தியான சமாதி பண்ணோம் அப்படின்னா ஒரு கர்மத்தை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணி அந்த பிராரப்தத்தையே நீங்க பார்த்துடலாம். பிராரப்தத்துல ஜாதி வந்துச்சு, ஏன் பிறந்தேன், இந்த அப்பா அம்மாட்ட அதையும் தெரிஞ்சுக்கலாம். எந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இறக்க போறேன் அதையும் தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளார நடக்கிற பிராரப்தத்தோட என்னென்ன போகங்கள்லாம் உங்களுக்கு இனிமே சித்திக்க போகுது, எதெல்லாம் சித்திச்சுது, எதெல்லாம் சித்திக்க போகுது, இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்ப மரணமும் தெரியும் உங்களுக்கு. ஜாத்தி ஆயுர் போகம் இந்த 3 விஷயங்களும் பிராரப்தம், இந்த 3ம் உங்களுக்கு விசிபிள் ஆயிடும். சரி, இது ஒண்ணு. இதுக்கப்புறம் நிரூபக்கிரமம் அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து உண்டாயிருக்கணும்? ஒரு பிராரப்தம் எங்கிருந்து உண்டாகும்? சஞ்சிதத்துல இருந்தா உண்டாகும். சஞ்சிதத்துல எது மெச்சூரிட்டி ஆயிருக்கோ அதுதான் பிராரப்தமா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்துச்சு? சஞ்சிதமா இருந்துச்சு. பலன் கொடுக்கும்போது பேர் மாறி போச்சு, பிராரப்தம்னு ஆயிடுச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராரப்தத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் இது மாதிரி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்ப வந்து அதுல நீங்க சஞ்சிதம் விசிபிள் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா அப்ப அதுலயும் நீங்க என்ன பண்ண முடியும்? சமாதி பண்ண முடியும். சஞ்சித கர்மத்துக்குள்ளார போய் தாரண தியான சமாதி அங்க ஏதாவது ஒரு கிரிப் கிடைச்சா கூட போதும். கிடைச்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்மங்களையும் கூட நீங்க என்ன பண்ணலாம்? அறிந்து கொள்ளலாம். வரப்போதா 4வது பாதத்துல கைவல்ய பாதத்துல நிர்மாண சித்தம் அப்படின்னு யோகி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இனி எத்தனை பிறவி கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அதை எல்லாத்தையும் ஒரே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா
இன்னும் ஒரு 5 தேகம் எனக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டான்னு வச்சுங்க. எப்படி தெரியும் 5 தேகம் இருக்குன்னு? சஞ்சிதத்துல ரெடி ஆயிருக்கு. 5 தேகத்துக்கான கர்மா ரெடி ஆயிடுச்சு, மெச்சூரிட்டி ஆயிருக்கு. அடுத்தடுத்த தேகத்தை கொடுக்கொடுத்து அடிச்சதுன்னா யோகி பாப்பா, ஐயோ 5 பிறவி பிறந்து ஒவ்வொன்னா பிறக்கணும், எதுக்கு ஒவ்வொன்னா பிறந்துக்கிட்டு ஒரே டைம்ல 5 தேகத்தை எடுத்து இப்பவே முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படின்னு நிர்மாண சித்தம், நிர்மாண காயம் அப்படின்னு பேரு. ஒரே டைம்ல 5 தேகத்தையும் ஒரே டைம்ல எடுத்து அவன் அனுபவிச்சிட முடியும். அதுக்கு என்ன எப்படி முடியும் அப்படின்னா, நீங்க அந்த நிருப்பக்கிரமம்னு சொல்லக்கூடிய சஞ்சிதத்தை விசிபிள் ஆனாதான் இதை பண்ண முடியும். சஞ்சிதம் எப்படி விசிபிள் ஆகும்? பிராரப்தம் விசிபிள் ஆனாதான் சஞ்சிதத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாமானியமா தான் சொல்லுது. இனிமே 4வது கைவல்ய பாதத்துல விரிவா இதை பத்தி நம்ம பேச போறோம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும், ஒரு சின்ன இது மட்டும்தான் இங்க சொல்லுது. சஞ்சிதத்தையோ இல்ல வந்து பிராரப்தத்தையோ நீங்க நல்லா உத்து பார்க்கும் போது உங்களுடைய பிறவி எப்ப முடியும் அப்படின்னு மரணகால ஞானம் உண்டாகும். இது வந்து யோகி. இதுக்கப்புறம் சகுன சாஸ்திரம் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜோதிஷ சாஸ்திரத்துல ஒரு பெரிய பாட்டு இருக்கு. இந்த சகுன சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அரிஷ்டேபியோவா, நீங்க உங்க மரண காலத்தை என்ன பண்ணலாம்னா அரிஷ்டம்னு சொல்லக்கூடிய சகுனங்களை கொண்டும் கூட அறிந்து கொள்ளலாம். ஆயுர்வேதத்துல அரிஷ்டம்னா என்ன தெரியுங்களா? கஷாயத்துக்கு மாதிரியே இன்னொன்று இருக்கும், அதுக்கு பேர் அரிஷ்டம்னு பேர். ஜீவாமிர்த அரிஷ்டம் அப்படின்னா ஒரு பாட்டில் கொடுப்பாங்க, எடுத்து குடிச்சிக்கலாம். அரிஷ்டம்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரிஷ்டம்னா சகுனம் அப்படின்னு பேர். அடிச்சா என்ன சகுனம்? என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நிழல், மற்றவங்களுக்குலாம் நிழல் விழுது, உங்களுக்கு நிழல் விழுலையோ உங்களுக்கு அன்னைக்கே மரணம்னு தெரிஞ்சுக்கலாம். எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பித்திருக்களை நீங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் மரணம் நெருங்கிடுச்சு அப்படின்னு. யமகிங்கரர்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா எருவு மாட்டுக்கு மேலே யம தரிசனம் கிடைச்சிது அப்படின்னா பாசகயிரோட, அப்போ தெரிஞ்சுக்கலாம் நமக்கு மரணம் பக்கத்தில் நெருங்கிடுச்சு அப்படின்னு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு வீட்டில் வந்து பல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப 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 கத்திக்கிட்டே கிச்சு 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 கிச்சுன்னு, பொதுவாக பல்லி அவ்வளோலாம் கத்தாது, அப்பப்போ தான் கத்தும். தொடர்ந்து கத்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வீட்டில் மரணம் சம்பவிக்க போகுதுன்னு அர்த்தம், நம்ம செத்து போகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உபாசகன், தேவதா உபாசகன் எவனாவது இருந்தானா அவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தோட இண்டிகேஷன் நிறைய வரிசையாக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு மெமோ வர மாதிரி வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் காட்டிகிட்டே இருக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும் அவனுக்கு. ஓகே நம்ம ரெடி ஆகிட வேண்டியதுதான். கிருதம் ஸ்மார கிருதக்கும் ஸ்மார கிருதம் ஸ்மார கிருதக்கும் ஸ்மார அப்படின்னு ஈஷாவாசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. ஏ மனசே, உனக்கு நினைக்க வேண்டிய காலம் வந்து விடுத்து, கடைசி தாட் என்னன்றதை இப்போ தீர்மானிச்சுக்கோ. இது வரைக்கும் என்னாச்சு உபாசனை பண்ணியோ, என்ன புண்ணிய கர்மங்களை பண்ணியோ அதெல்லாத்தையும் நினைக்க வேண்டிய காலம் வந்து விட்டது, நினைத்துக்கொள் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவான். ஆஹா மரணம் ரெடி ஆயிடுச்சு, அப்போ உபாசனையை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். ஓம் 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 நல்ல ஓங்காரத்தை சொல்லிட்டு அது ரெடியாக இருக்கிறது மரணத்துக்கு. இதெல்லாம் வந்து தேவதா உபாசகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸாக தெரியும். அரிஷ்டேபியோவா அப்படின்னு இதை தான் சொல்கிறது, அரிஷ்டங்களாலும் கூட. அப்போ என்ன அர்த்தம்? சம்யமம் பண்ணுறதுனாலையும், கர்மத்தை சம்யமம் பண்ணுறதுனாலையும் இறுதி நாட்கள் தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரிஷ்டங்களாலும் கூட இறுதி நாட்கள் நமக்கு அந்த காலம் தெரிய ஆரம்பிச்சு. நேரடியாக வருவாங்க பித்திருக்கள், கனவுலையும் வருவாங்க, கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். இப்போ நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா உருவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும், நமக்கு நினைவுலேயே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பெட்டில் படுத்திருக்கவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் ஆமாம் ஆமாம். இப்போ சொன்னது இப்போ இந்த இவங்க ராதாம்மாவோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, நான் ஒன்று படித்து காட்டினேன். அவங்க சொல்கிறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி இருக்குது, வரைக்கும் எல்லாம் வெளிச்சமாக தெரியுது, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் மட்டும்தான் கேட்குது, ஓங்காரம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சொல்ல அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படித்து காட்டுறேன், எக்ஸலண்ட்டான உங்களுக்கு. இதை எல்லாமே முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும், மரணத்துக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அரிஷ்டம்னு பேர். பித்திருக்கள் வருவாங்க, தாத்தா பாட்டி வருவாங்க, இறந்து போன அப்பா அம்மா வருவாங்க, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா யமதூதர்கள் வருவாங்க, இல்லைன்னா வைகுண்ட வாசிகளில் நமக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க.
இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நமக்கு பக்கத்தில் மரணம் வந்துருச்சுன்னு சகுனமாக எடுத்துக்கிறேன். இது 2 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 23வது சூத்திரம். மைத்ரியாதிஷு பலானி மைத்ரியாதிஷு பலானி மைத்ரியாதிஷு பலானி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 கோட்டிங் உபாசனை, எல்லா உபாசனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பாதத்தில் 7 விதமான சமாதி சாதனம் சொன்னோம். 7 சமாதி சாதனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பேஸா ஒரு ஈயம் பூசுற மாதிரி, பாத்திரத்துக்கு ஈயம் பூசுறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கணும், பேசிக் கோட்டிங். அந்த பேசிக் கோட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் 34 134 நினைக்கிறேன். 33 மைத்ரி கருணா முதித உபேக்ஷானாம் சுகதுக்க புண்ணியா புண்ணியானாம் பாவனாதச்சித்த பிரசாதனம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் சூத்திரம். மொத்தம் 4 விதமான பாவனைகள் சொல்லியிருக்கோம். மைத்ரி பாவனா யார்கிட்ட பண்ணணும்? மைத்ரி கருணா முதித்த உபேக்ஷாயம் 4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக துக்க புண்ணியா புண்ணியானா. அப்போ சுகிகள் இடத்துல யாரெல்லாம் சுகியா தர்மியான ஆட்கள், நல்ல தர்மியா சுகமா எவன் இருக்கானோ அவன்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மித்திரபாவம் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துக்கிகளா இருக்கிறவங்கள்ட்ட என்ன பண்ணணும்? கருணாபாவம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள் இடத்துல முதித்த பாவம் பண்ணணும். முதித்தம்னா பிரசன்னமா அவங்கள்ட்ட நடந்துக்கணும், நமஸ்காரம் பண்ணிட்டு சிரிச்சிட்டு சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டு போகணும். அவங்கள்ட்ட வந்து முன்னு போகக்கூடாது, ஊருன்னு குரங்கு மாதிரி போகக்கூடாது. அவங்கள்ட்ட ஸ்னேகமாக இருக்கணும். ரொம்ப ஸ்னேகம்னா பழகிறது இல்லை, யார் தர்மிகளாக பார்க்குறோமோ. நல்லா திரிபுன்றம் போட்டு போகிறாங்க, நம்ம ரோட்லலாம் நிறைய பேரை பார்க்குறோம். பார்த்தாவே தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பக்தர் அப்படின்னு தெரியுது, நல்ல ஆச்சரணம் இருக்குன்னு தெரியுது. அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியாத்மாக்கள்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்த உடனே சௌக்கியமாக இருக்குங்களா, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுறது, யாருன்னே தெரியாது. நான் திருவண்ணாமலையில் அவ்வளோ பேர் நிறைய பேர் பார்க்குறேன். அது அம்மாக்களாக இருக்கட்டும், புருஷர்களாக இருக்கட்டும், எல்லாமே அது மாதிரி இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பிகளை பார்த்தா என்ன பண்ணணும்? இன்னைக்கு காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் எங்களுக்கு சம்பவிச்சது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா பாப்பிகளை பார்த்தா என்ன பண்ணணும்? உதாசீனப்படுத்தணும், பக்கத்திலே போகக்கூடாது, உபேக்ஷா பண்ணணும். உபேக்ஷாக்கு பேர் தான் உதாசீன பாவம் பண்ணணும். இந்த 4 பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை யார் 4த்தையும் பண்ணுறானோ அவங்களுக்கு என்ன வரும்? சித்த பிரசாதனம். சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா மலங்களற்று தெளிவடைந்து சாந்தி ஆயிடும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாதனைகளுக்கும் ஈயம் பூசுற மாதிரி இந்த 4 பாவனையை வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த சாதனை பண்ணாலும் அது ஈஸியாக சீக்கிரமாக பலித்தமாயிடும். இது சொல்லியிருக்கு ஏற்கனவே 1வது பாதத்தில். இதை இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு மைத்ரியாதிஷு பலானி அப்படின்னு சொல்லும் போது 3 பாவனையை மட்டும் எடுக்கிறோம். உபேக்ஷாவை வந்து பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதியில் கொண்டு வரல. உபேக்ஷான என்ன அர்த்தம்? உதாசீனப்படுத்துறது. அப்போ அதை வந்து கணக்கில் எடுக்காம மைத்ரி கருணா முதித்த பாவம், இந்த 3 பாவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தாரண தியான சமாதி பண்ணணும். அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி பாவத்தை பண்ணா அப்படின்னா என்ன கிடைக்கும்? நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க, ஊர் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிடுவாங்க, உங்களுக்கு ஸ்நேகமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் கருணாபாவத்தை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுன்னா எல்லாம் வந்து நிற்பாங்க. உங்களிடத்துல கருணை உண்டாகும், எல்லாத்துக்கும் ஸ்நேகம் உண்டாகும். எப்படி ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் இடத்துல கருணை காட்டுறார், அதனால ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் மேல என்ன உண்டாகுது? அன்பு உண்டாகுதா? அதே மாதிரி கருணாபாவம் யார் பண்றாங்களோ அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு நிறைய வீடியோஸ் இருக்கு. இந்த காக்கைங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூடி வந்து நிற்கிது, ரொம்ப ஸ்நேகமாக வந்து நிற்கிது. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் வந்து நிற்கிது ஒரு ஆள்கிட்ட. இன்னொரு ஆள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளிகள்லாம் வந்து நிற்கிது, ஒரு ஆள்கிட்ட புறாலாம் வந்து நிற்கிது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்போடு வந்து நிற்கிது. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்குறாரு, அந்த மாடு எல்லாம் இவர் மேலே வந்து பக்கத்தில் வந்து அப்படியே உரசிக்கிட்டே நிற்கிது, அன்பு. அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணாவை வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறதுனால, ஏதோ ஜென்மத்தில் பண்ணியிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருணையை பாவிக்கிறதுனால எல்லா ஜீவராசிகளும் உங்களிடத்துல அன்பை காட்டும், ஈஸ்வரன் இடத்துல அன்பு காட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைத்திரி கருணா முதித்த பாவம் பண்ணினீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு எதிரிகளாகவே இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகமாக இருப்பாங்க, முதித்த பாவத்தில் இருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக நீங்களும் புண்ணியாத்மாவா புண்ணிய கர்மத்தில் ஈடுபடுற சாமர்த்தியம் அதிகமாகிடும். இந்த 3 பலம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். மித்திர பலம், அதுக்கப்புறம் கருணாபலம்,
அதுக்கப்புறம் வந்து முதித்த பலம், இந்த 3 பலங்கள் உண்டாகின்றன சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பலேஷு ஹஸ்தி பலாதீனி 24வது சூத்திரம். பலேஷு ஹஸ்தி பலாதீனி, பலேஷு ஹஸ்தி பலாதீனி. பலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா யானையோடது பலம். நான் ஒரு வீடியோ அப்போ யானை வீடியோ நிறைய பார்க்கறதுனால ஒரு யானை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியவே தள்ளுதுங்க. ஒரு பெரிய லாரி நிற்கிது, ஒன்றும் பண்ணாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய யானை, காட்டு யானை. அது பார்த்தீங்கன்னா முட்டி முட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாரியை வந்து பார்த்தீங்கன்னா அது அசையுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர், நல்ல வேலை லாரி டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வண்டி எடுத்துன்னு மூவ் ஆகிட்டான். இல்லை அப்படின்னா கவுத்து விட்ருக்கும். அப்போ ஒரு லாரி டன் கணக்கில் இருக்கிற லாரியை வந்து பார்த்தீங்கன்னா கவுக்குற அளவுக்கு பலம் வந்து யார்கிட்ட இருக்கு? யானைகிட்ட இருக்கு. அந்த பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி பலம். ஒரு கருட பட்சிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலம் வந்து பார்த்தீங்கன்னா கருட பட்சிகிட்ட இருக்கு. அதோட பலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். சிங்கம், புலி, இது மாதிரியான வைல்டு அனிமல்ஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலம் இருக்கு. அப்போ எங்கெங்கெல்லாம் பலம் இருக்குமோ, ஹனுமான் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமானை சொல்கிறோம், யானையை சொல்கிறோம், கருட பட்சியை தெய்வீகமாக இருக்கிறது. இதெல்லாம் இது மாதிரி பலங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலமுள்ள ஜீவராசிகளோட பலத்தில் சம்யமம் பண்ணுறதுனால உங்களுக்கும் என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலமானது உண்டாகும். அந்தந்த எதை நீங்கள் தியானம் பண்ணீங்களோ அந்த பலம் உங்களுக்கு வந்துவிடும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் 25வது சூத்திரம். பிரவருத்தியாலோகன்யாசாத், பிரவருத்தியாலோகன்யாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். பிரவருத்தியாலோகன்யாசாத் சூக்ஷ்ம வியவஹித விப்ரகிருஷ்ட ஞானம். பிரவருத்தி ஆலோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1:36 வந்து பார்த்தீங்கன்னா 7 விதமான சாதனைகளை பற்றி பேசும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா விஷோகாவா ஜோதிஷ்மதி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 36 வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிஷ்மதி பிரவருத்தி உற்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்னு ஒரு சூத்திரம் ஒன்று பார்த்துருக்கோம். இந்த மனசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக்கப் ஆகுறீங்கன்னு பாருங்க. வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணர்வு உண்டாகுதுல உங்களுக்கு. தூக்கத்தில் ஒரு உணர்வு இருக்கு, நான் சுகமா தூங்குனேன், ஒன்றும் தெரியல அப்படின்னு ஒரு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேக்கப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி மலருது, மனசு மலருது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். அந்த உணர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, புத்தி மலர்ந்து மனசு மலர்ந்து அதுக்கப்புறம் இந்திரியங்களும் மலர்ந்து இந்த தேகத்தில் ஒரு ஸ்புரணம் வந்து இதை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரவருத்தியும் பண்ணுறீங்க. அப்போ எல்லா பிரவருத்தியும் நடக்கிறதுக்கு பேஸாக எது இருக்கு? அந்த முதல் ஸ்பார்க் ஆச்சு பார்த்தீங்களா, வேக்கப் ஆகும்போது முதல் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் எது அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் என்னாச்சு, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் பிரவருத்தி ஜோதின்னு பேர். இந்த இடத்துல தூக்கத்தில் இருக்கிறது என்னது அப்படின்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். அங்கே பேதமே இல்லை. அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் அப்படின்ற அகங்காரம் வந்துடுது, ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த தேகம் ஃபுல்லாக பிரவருத்திக்கு ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிடுது உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரவருத்தி ஆலோகன்னு பேர். நம்ம சொல்கிறோம்ல, ஒருத்தர் பெட்டில் படுத்திருக்கார், என்னாச்சு, கோமாவில் இருக்கார். ஆமாம் கான்சியஸ்னஸ் தப்பி போச்சு அப்படின்னு. இப்போ நம்ம கேட்குறோம், கான்சியஸ்னஸ் தப்பி போச்சுன்னா கான்சியஸ்னஸே போச்சா இல்லை வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லயமாயிருக்கா தூக்கம் மாதிரி? இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நம்ம எப்படி தூக்கத்தில் இருக்கிறோமோ அது மாதிரி அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸில் போய் லயமாயிருக்கு, அவித்யாவில் போய் லயமாயிருக்கு. அப்போ அதனால பிரவருத்தி இல்லை. கோமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி இல்லை. அப்போ பிரவருத்தி இல்லைன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ பிரவருத்தி இருந்துச்சு அப்படின்னா சப்தம் கேட்கறது, பார்க்கறது, பேசுறது, இதெல்லாம் பிரவருத்தி. இதெல்லாம் நடக்கணும்னா எது இருக்கணும் நமக்கு அப்படின்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கணும், ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கும், இந்த பிரதிபிம்ப சைத்தன்யம். அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் தான் என்ன பேர் அப்படின்னா இந்த இடத்துல பிரவருத்தி ஆலோகன்னு சொல்லியிருக்கு. ஆலோகம்னா பிரகாசம். ஆலோகம்னா என்ன அர்த்தம்? பிரகாசம். நம்ம எல்லாத்தோட பிரவருத்திக்கும்
அவங்கவுங்க தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதுதான் ஆலோகன்னு பேர். அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா சமாதி பண்றது எங்க இருந்து ஆரம்பிப்பீங்க நீங்க? இப்ப பிடிக்கிறத காட்டிலும் ரொம்ப ஈஸியானது எங்க பிடிக்க முடியும் அப்படின்னா, முதல் உங்களுக்கு வேக்கப் ஆகிற முதல் க்ஷணம் இருக்குல்ல, ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வரும்ல, ஸ்பார்க் வரும்ல, டக்குன்னு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு அதை பிடிச்சுக்கணும். தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆகுனா அந்த க்ஷணம் ஒரு உணர்வு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அவ்யாக்கிருத்தமா இருந்தது வியாக்கிருத்தமாகுது, அவ்யக்தமா இருந்தது வியக்தமாகுது. அந்த வியக்தமாகிற அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரகாசம் அந்த புத்தியில படிச்சுக்கிச்சு, ஸ்பார்க் ஆகிடுச்சு. அந்த முதல் ஸ்பார்க்கு தான் இப்ப இது வரைக்கும் தூங்குற வரைக்கும் இது போயிட்டே இருக்கும், நம்ம பிரவൃத்திக்கெல்லாம் காரணமா இருக்கும். அப்ப பிரவೃத்தியை வந்து எப்ப முடியும்? தூக்கத்துக்குள்ளார போனோன்னு பிரவೃத்தி முடிஞ்சு போயிடும். அப்ப பிரவೃத்திக்கு எது காரணம் அப்படின்னா, அந்த தேகத்தில் இருக்கிற அந்த உணர்வு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அதுல சம்யமம் பண்றோம் அப்படின்னா ஆலோக பிரவೃத்தி ஆலோக நியாசாத் சூக்ஷ்ம. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சூக்ஷ்ம வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அதை பத்தின ஞானங்கள் வந்துடும். எதெல்லாம் சூக்ஷ்மம்? ஸ்தூலத்துக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் தன்மாத்திரை ரூபமா எதெல்லாம் இருக்கோ, இந்திரியங்கள் சூக்ஷ்மம், மனசு சூக்ஷ்மம், புத்தி சூக்ஷ்மம், இதெல்லாம் சூக்ஷ்மம், பிராணன் சூக்ஷ்மம், இதெல்லாம் சூக்ஷ்மம். இந்த சூக்ஷ்ம வஸ்துக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின ஞானங்கள் எல்லாம் உண்டாயிடும். அதுக்கு அடுத்தது வியவகித. எப்படி உண்டாகும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, அந்த உணர்வு இருக்குல்ல, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ், அது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. புத்தியில, புத்தி அது உண்டானதுக்கு அப்புறம் தான் புத்தி வேக்கப்பே. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புத்தியா வேக்கப் ஆகிறது. அப்ப புத்தியை வியாபிச்சு ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப நீங்க ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல நீங்க மெடிடேட் பண்ணும்போது, சமாதி பண்ணும்போது அது வியாபிச்சிருக்கிற புத்தியும் தெரிஞ்சிடும். அதுதான் மனசை வியாபிச்சிருக்கு, மனசு தெரிஞ்சிடும். அதுதான் இந்திரியங்களை வியாபிச்சிருக்கு, இந்திரியம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்கு, இந்திரியங்கள் தெரிஞ்சிடும். இதெல்லாம் சூக்ஷ்மம். இந்த இந்திரியங்கள் என்ன ரூபம் அப்படின்னா தன்மாத்திரா ரூபம். இந்திரியம் மனசெல்லாம் தன்மாத்திரா ரூபம். அதனால அதெல்லாம் உங்களுக்கு தன்மாத்திரைகளும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளும் நல்லா விசிபிள் ஆக ஆரம்பிச்சோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம வஸ்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வியவகித. அப்ப என்ன வியவகிதம்னா, தடையுள்ள வஸ்துக்கள் இந்த உலகத்தில் என்னெல்லாம் இருக்கும். இப்ப எனக்கு வால் இருக்கு, இந்த வாலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல, அதுக்கு பேரு வியவகிதம்னு பேர். வியவகிதனா தடை. தடையுள்ள வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். தடையெல்லாம் உங்களுக்கு எந்த தடையும் இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எதோட ரெப்ரசன்டேட்டிவ்னா ஒரிஜினலோட ரெப்ரசன்டேட்டிவ். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காரணத்தினால தடையுள்ள வஸ்துக்கள் எல்லாத்தையும் தாண்டி, ஏன்னா தடைன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலம் தானே. இப்ப உங்களோட திருஷ்டி சூக்ஷ்மமானதுனால ஸ்தூல வஸ்துக்கெல்லாம் ஊடுருவி ஸ்கேன் பண்ணி பார்க்குற சாமர்த்தியம் உண்டாயிடும். அதனால அந்த வியவகிதமான வஸ்துக்களையும் அறிய முடியும். தடையுள்ள வஸ்துக்களையும், மலைக்குள்ளார என்ன இருக்கு, பூமிக்குள்ளார என்ன இருக்கு, செவுத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, மலைக்கு அந்த பக்கம் என்ன இருக்கு, இதெல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். ஒரு நல்ல ஒரு இரும்பு லாக்கர் இருக்கு அப்படின்னா லாக்கருக்குள்ளார என்ன இருக்குன்னு நீங்க உள்ள இருக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். யார் யார் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க லாக்கர்ல அப்படின்றத நீங்க வெளியில இருந்துகிட்டே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் விப்ரகிருஷ்ட. விப்ரகிருஷ்ட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல என்னது, சூக்ஷ்ம, அப்புறம் விவகித, அப்புறம் விப்ரகிருஷ்டம் அப்படின்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறது. சொர்க்கம், கைலாயம், வைகுண்டம், இது மாதிரி எங்கெங்கெல்லாம் தூர தேசம் இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற வஸ்துக்கள் எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம். இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம, வியவகித, விப்ரகிருஷ்ட ஞானம் பவதி அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 26வது சூத்திரம். சொல்லுங்கம்மா. பௌத்த மதத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணர்வுகளை பாக்குறது. ஒரு வாட்டி விபாசனா போயிட்டு வாங்க எல்லாருமே. எப்போ சமயம் கிடைக்கும் போது ஒரு 10 நாள் விபாசனாக்கு போயிட்டு வாங்க. அப்போ நான் வந்து இங்க சொல்ற நிறைய விஷயங்கள் அவங்க கனெக்ட் பண்ணு. உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உணர்வு எங்க இருக்கு, உணர்வு எங்க இருக்கு, நான் சொல்றதை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்குன்றதுனால காலையில வேக்கப் ஆகும் போது வேக்கப் ஆகிற அந்த க்ஷணம் இருக்குல்ல, அந்த வேக்கப் ஆகிற அந்த ஸ்பார்க், அந்த உணர்வு ரொம்ப இப்ப இனிமே ட்ரை பண்ணுங்க. இனிமே வந்து வேக்கப் ஆகும்போது எருமாடு மாதிரிலாம் வேக்கப் ஆகாதீங்க. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. என்ன வேக்கப்னா என்னன்றதை நல்லா பாருங்க.
விழிப்படையும் போது வந்து ஒரு உணர்வு தான் ஒரிஜினல் தூக்கத்துல நான் சுகமா தூங்குனன்ற உணர்வு இருக்குல்ல, சச்சிதானந்தம். அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தியில ஸ்பார்க் ஆகுது. இப்ப நான் சொல்றேன், கரண்ட் ஆஃப் ஆயிருந்துச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிருக்கும் போது லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருந்துச்சு. கரண்ட் வந்தோடனே அந்த லைட் வந்து ஸ்பார்க் ஆகுதா, அந்த க்ஷணம், அந்த க்ஷணத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பார்க்கை நீங்க பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம புத்தியில ஒரு ஸ்பார்க் உண்டாகுது, அதான் உணர்வு. அந்த உணர்வை பிடிக்கிறது இல்லை, எனக்கு அதோட இப்போ கூட எனக்கு பண்ணணும் சாமி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்படி மூக்கோட பக்கத்துல கையை கொண்டு போங்க. ஒரு உணர்வு, ஒரு உணர்வு இருக்குல்ல, கண்ணுல இருக்கிற ஒரு உணர்வு இருக்கு, காதுல ஒரு உணர்வு இருக்கு, இந்த தோல்ல ஒரு உணர்வு இருக்கு, இதுல எல்லாத்துலயும் உணர்வு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்பெஷல் உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பகல்ல பார்க்கணும் அப்படின்னா தொடு உணர்ச்சியை வந்து பாருங்க. தொடு உணர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியானது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடு உணர்ச்சி. நீங்க தொடு உணர்ச்சியை நல்லா உத்து 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 பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா அந்த உணர்ச்சியில போய் நின்றுடலாம். வெறும் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி தான் ஆலோகம் அப்படின்னு பேர், பிரவிற்த்தி ஆலோகம் பேர். அந்த உணர்ச்சியை வச்சுக்கிட்டு தான் எல்லா விவகாரங்களும் நடக்குது. அந்த உணர்வு, அதுக்கு போயிட முடியும். மேல முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மூக்க தொடும்போது ஒரு தொடு உணர்ச்சி உண்டாகுது, அது தொடு உணர்ச்சி. காதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டர்ன்னு ஒரு சத்தம் கேட்டாங்கன்னா நீங்க ஒரு கூச்சப்படுறீங்கல்ல, அப்ப அந்த காதுல வந்து ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா இந்த ஸ்லேட்ல வந்து பாத்தீங்கன்னா யாரையாவது ஒரு கல்லை வச்சு இப்படி கிழிச்சாங்கன்னா அந்த ஸ்லேட்ல இருந்து ஒரு நாராசமா ஒரு உரும்பாருங்க. இல்லை அப்படின்னா நல்ல புளிப்பு மாங்காயை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு மாங்காய் எடுத்து வாயில வச்சோட அப்படியே கூச்சம் வரும் பாத்தீங்களா, உடம்பு அப்படியே உடம்பு நடுங்கும் பாத்தீங்களா. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மின்னல் வெட்டும் போது கண்ணு வந்து பாத்தீங்கன்னா டம்னு இதாகுது பாத்தீங்களா. இதுல எல்லாத்துலயும் உணர்வு இருக்கு, சாமானிய உணர்வு. ஆனா இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஸ்பெஷலா அது நமக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும் அது. அப்ப அதுல ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா தொடு உணர்ச்சியை பிடிச்சு போய் 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 உணர்ச்சிக்கு போயிடலாம், தொடு போயிடும். காதுல இருக்கிற அந்த சப்தத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அந்த உணர்ச்சிக்கு போயிடலாம். சப்த உணர்ச்சியை விட்டுட்டு உணர்ச்சிக்கு போயிடலாம். பௌத்த மதத்துல இதெல்லாம் இருக்கு. பௌத்த மதத்துல ரொம்ப ஸ்பெஷலா விபாசனால இது ஒண்ணு இருக்கு, உணர்வுகளை தியானம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த உணர்வுகளை தியானம் பண்றது தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலோக நியாசம்னு பேர் உங்களுக்கு. இது 3 கிடைச்சிடும். இது அப்புறம் 26வது சூத்திரம். புவன ஜானம் சூரியே சம்யமாத், புவன ஜானம் சூரியே சம்யமாத், புவன ஜானம் சூரியே சம்யமாத். சூரியன் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்யமம் பண்றதுனால, சூரியனை பார்க்கறதுக்கு ஒரு முத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தியானிக்க சந்தியால முத்திரை வைப்போம். இந்த கையை எப்படி போட்டு அணைச்சிங்க அப்படின்னா இவ்வளவுதான் இந்த முத்ரா. இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம சூரியனை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு வழியா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கண்ணு வழியா இப்படி பார்ப்போம். இந்த கண்ணு வழியா பார்த்து மந்திரத்தை சொல்றது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம், மாத்தியானிக்க சந்தியாவந்தனத்துல எல்லாத்துக்கும் இருக்கு. மந்திரம்லாம் மறந்து போச்சு, எனக்கு நிறைய வருஷங்கள் ஆச்சு இல்லை, அதனால மந்திரம்லாம் மறந்து போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது நமக்கு எப்படி தெரியுங்களா தெரியும், அந்த சூரியன்ல இருக்கக்கூடிய ரேஸ் வெளிப்படுது இல்ல. இப்ப நமக்கு கையை இந்த முத்திரை பண்ணோம் அப்படின்னா நம்மளால சூரியனை சரியா பார்க்கவும் முடியாது, ரொம்ப நேரம் பார்க்கவும் முடியாது. அப்படியே பார்த்தாலும் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது, கண்ணு இருட்டிட்டு வந்துடும். கண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஆயிடும் உங்களுக்கு, அதனால பார்க்கக்கூடாது. ஏன்னா அல்ட்ரா ப்ளூ ரேஸோ ஏதோ ஒன்று அல்ட்ரா வயலட் ரேஸோ ஏதோ வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த முத்திரையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளித்தட்டு மாதிரி கிளியரா பார்க்க முடியும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இந்த முத்திரையை வச்சு பார்த்தாவே வந்து பாத்தீங்கன்னா அழகா தெரியும் உங்களுக்கு. இதான் முத்திரை. இந்த முத்திரையை வச்சு பார்க்கறது. இந்த முத்திரையை வச்சுட்டு கரெக்டா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சூரியனை கரெக்டா இந்த ரவுண்டை பாதை கரெக்டா இந்த ரவுண்டை வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு கரெக்டா சூரியன்ல கொண்டு வந்தீங்கன்னா சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம அந்த தட்டு மாதிரி அழகா தெரியும். எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம், எவ்வளவு நேரம் பார்த்தாலும் உங்க கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பே உண்டாகாது, கண்ணு இருட்டிக்கிட்டு வராது. வெள்ளித்தட்டை பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரியே பார்க்கலாம். இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை தாரண தியான சமாதி பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா புவன ஞானம். இந்த மொத்த புவனத்தை பத்தியும் என்ன 14 லோகங்கள் தான் புவன கோஷம் அப்படின்னு பேர்.
இந்த புவன கோஷ ஞானமானது ஒருத்தருக்கு உண்டாகுது அப்படின்னு சொல்லியாச்சு. இதை பத்தி பெரிய வியாக்கியானம் பாஷ்யம் எல்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம் நம்ம, அதனால இதுக்குள்ளார போக வேணாம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் 27வது சூத்திரம் சொல்றார். சந்திரே தாராவியூக ஞானம், சந்திரே தாராவியூக ஞானம். நல்லா மொட்டை மாடியில படுத்துக்கிட்டு நல்ல பௌர்ணமி அன்னைக்கு வானத்தில் நேராக பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பூர்ணிமா சந்திரன், ஆனந்தமாக எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம், கண்ணுக்கு குளுமையாக இருக்கும். உட்காந்துக்கிட்டு நல்லா ஒரு ஆசனத்தை போட்டு இல்லை நல்ல சேரில் உட்காந்துக்கிட்டு, ஈஸி சேரில் இல்லையா உட்காந்துக்கிட்டு சந்திரனை பார்க்கணுமே, மேலே வேற பார்க்கணும், உட்காந்துட்டு பார்க்க முடியாது. அப்போ நல்லா ஈஸி சேரோ ஏதோ ஒரு சேர் போட்டு இல்லைன்னா பெட்டில் படுத்துக்கிட்டு மொட்டை மாடியில் டெரஸில் படுத்துக்கிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கிறது தாரணை பண்ணுறது, தாரண தியான சமாதி. அப்போ சந்திரனை தாரண தியான சமாதி பண்ணீங்கன்னா, சம்யமம் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாரா வியூக ஞானம். அந்த சந்திரனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு, அதோட கட்டப்பட்டதா இருக்கு. அந்த நட்சத்திரங்களோட வியூக ஞானம் அப்படின்னா, வியூகம்னா அதனுடைய போக்குவரவு, அது எந்தெந்த ரூட்ல எந்தெந்த சந்திரனை சுத்தி இருக்கிற நட்சத்திரங்கள் எந்தெந்த ரூட்ல போகுது வருது அப்படின்னு நட்சத்திரங்களை பத்தி தாரகைகளை பத்தி எல்லா ஞானமும் உங்களுக்கு உண்டாகும், அதோட போக்குவரவு உண்டாகும். இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாங்கங்கள்லாம் பண்றோம், இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தை எல்லாத்தையும் பண்றதெல்லாம் இதை வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் துருவே தத்கதி ஞானம் 28. துருவே தத்கதி ஞானம், துருவே தத்கதி ஞானம். துருவ நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணணும் அப்படின்னா, பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது ஸ்கந்தம் நினைக்கிறேன், 3வது ஸ்கந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிசுமார சக்கரத்தோட வர்ணனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த சிசுமார சக்கரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா குரோக்கடைல் முதலையோட அமைப்பு, இல்லை அப்படின்னா கடல் குதிரையோட அமைப்பு, இந்த 2 அமைப்புல இருக்கும். அந்த அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வால் பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் சிசுமார சக்கரத்தோட வால் பகுதியில, இல்லைன்னா குரோக்கடைலோட வால் பகுதி மாதிரி வச்சுங்க. குரோக்கடைலோட வால் பகுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் இருக்கு. அந்த குரோக்கடைலோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சிசுமார சக்கரம்னு பேர். இந்த வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த துருவனிடத்துல நீங்க நல்லா தாரண தியான சமாதி பண்ணினீங்கன்னா, அந்த துருவ மண்டலமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், ஸ்பஷ்டமா வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்காரம் பண்ணுவீங்க. அந்த துருவ நட்சத்திரத்தோட போக்கு வரவு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுங்க, எங்க போயிட்டு இருக்கு எங்க வந்துகிட்டு இருக்கு எல்லா ஞானமும் உங்களுக்கு உண்டாகும். துருவ ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுதுன்னா அந்த துருவனை சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கோர்க்கப்பட்டிருக்கு, துருவனோட வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆகி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கு, தாரகைகள் இருக்கு. எல்லாத்தோட ஞானமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துருவமண்டலத்தில் இருக்கிற ஞானம் பூரணமா உங்களுக்கு உண்டாகிவிடும். 28 முடிஞ்சது. இதுக்கப்புறம் 29 நாபி சக்கரம். நாபி சக்கரத்துக்கு என்ன பேரு குண்டலியில அப்படின்னு கேட்டீங்கன்னா மணிப்பூரகம். மணிப்பூரக சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது 29வது சூத்திரம். நாபி சக்கரே காய வியூக ஞானம், நாபி சக்கரே காய வியூக ஞானம், நாபி சக்கரே காய வியூக ஞானம். நாபி சக்கரம்னு சொல்லக்கூடிய மணிப்பூரகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குருநாதர் மூலமா எத்தனை இதழ் தாமரை, அங்க என்ன தேவதை, எந்த ரூபத்தில் இருக்கும், அதுக்கான மந்திரம் என்ன, பீஜாட்சரம் என்ன, என்ன பிரயோகம் பண்ணணும், நியாசங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தாரண தியான சமாதி பண்றார் அப்படின்னா என்ன உண்டாகும் அப்படின்னா, தன்னுடைய தேகத்தோட எல்லா விஷயங்களும் படுக்கையில படுத்து இறந்து போற வரைக்கும் இந்த சரீரத்தில் இருக்கிற வாத பித்த கஃபம் இது எல்லாம் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தத்துவங்களும் அஷ்ட தத்துவங்களும் சொல்றோம்ல, என்னது தொச்சர்மமாம் சருதிர அஸ்தி மஜ்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 தத்துவங்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சுக்லம் சோனிதம் வந்து பாத்தீங்கன்னா 8வது, மொத்தம் 8 தத்துவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன குறை இருக்கு நிறை இருக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். அதே மாதிரி வாத பித்த கஃபம் வந்து எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்குன்ற தோஷங்களும் தெரிஞ்சிடும். மொத்த சரீரத்தோட போக்கு வரவு என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், என்னைக்கு கெட்டு போகும், எப்ப படுக்கையாகும், எப்ப வந்து பாத்தீங்கன்னா உயிர் போகும், எல்லாத்த பத்தின ஞானமும் இந்த நாபி சக்கரைங்க தியானம் பண்றதுனால கிடைத்து விடும்.
இதுக்கப்புறம் 30வது சூத்திரம் கண்டகூபே க்ஷுத்பிபாசா நிவர்த்திஹி. கண்டகூப்பம் அப்படின்னா இந்த தொண்டக்குழி நம்ம சொல்றோம்ல, தொண்டக்குழி என்ன சக்கரம்? விசுத்தி சக்கரம். இந்த விசுத்தி சக்கரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானம் பண்றது மூலமா ஆர்டர் மாறி இருக்கு. அடுத்ததுதான் வந்து ஹிருதய சக்கரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன வரணும், நாபி சக்கரத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய சக்கரம் வரணும்ல. ஹிருதய சக்கரத்தை போடாம வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 34ல ஹிருதய சக்கரத்தை கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டகூப்பத்தை கொண்டு வந்துட்டார். விசுத்தி சக்கரம் கண்டகூப்பம் அப்படின்னா இந்த விசுத்தி சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமா இங்க சொல்றது கண்டகூப்பே க்ஷுத் பிபாசா நிவர்த்தி, வாயு தத்துவம். எது இந்த ஹிருதயத்துக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா வாயு தத்துவம் வந்துடும். ஆக்ஞா சக்கரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தத்துவம் வந்துடும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயமும் ஆகாசம், அதே மாதிரி விசுத்தியும் இது வாயு, விசுத்தியும் வாயு, ஹிருதயமும் வந்து பாத்தீங்கன்னா வாயு. இந்த வாயுக்கு அதீனமா இருக்கிறது தான் பசி தாகம். பிராணனோட அதீனமா இருக்கிறது பசி தாகம், ரெண்டும் பிராணனோட விஷயம். அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டகூப்பம் சொல்லக்கூடிய விசுத்தி சக்கரத்துல தாரண தியான சமாதி பண்ணும்போது பிராணவாயுவை ஜெயம் பண்ணிடுவீங்க. பிராணவாயுவை ஜெயம் பண்ண காரணத்தினால உங்களுக்கு க்ஷுத்துன்னு சொல்லக்கூடிய பசி, பிபாசான்னு சொல்லக்கூடிய தாகம், இந்த ரெண்டும் நிவர்த்தியாகிவிடும். பிராணனால தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பசி தாகம் உண்டாகுது. நீங்களே பிராணன் ஆயிட்டீங்க அப்படின்னா, பிராணனோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா பசியும் உண்டாகாது, தாகமும் உண்டாகாது. இது நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகத்தில் பல மெத்தட் இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாக்கை நீட்டி 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 வந்து கேசரி முத்ரான்னு ஒன்று பண்ணுவாங்க. கேசரி முத்ரா பண்ணி 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 இந்த நாக்கு வந்து நாய்க்கு மாதிரி நீளமாக ஆகிடும், பாம்புக்கு மாதிரி. பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டும் பார்த்தீங்களா, வெளியில் வரும்ல, அது மாதிரி நீட்டி இந்த நாக்கை என்ன பண்ணுவாங்க, நீட்டி 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 கேசரி முத்ரா பண்ணி கீறி அதை ரெண்டு ஆக்கி அதை நல்லா இழுத்து 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 அபியாசம் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் திருப்புவாங்க. அப்படி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நாக்கை மடித்து கடிக்கிறதுலாம் நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நாக்கை மடித்து அதை கொண்டுட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூர்தா துவாரம் ஒன்று இருக்குது, தலைக்கும் அந்த அந்த தொண்டைக்குழிக்கு மேலே இது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க இருந்துதான் அமிர்த தாரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகசிராரத்துல இருந்து டிராப்பா இறங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மடக்கி அதை போய் டச் பண்ணா அந்த அமிர்தம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த தொண்டைக்குழியில விழுந்து கீழே போகாம ஜாட்டராகினியில விழுந்து நாசமாகாம இவங்க என்ன பண்றது, அங்கேயே தடுத்து நிப்பாட்டிறது. அந்த நாக்குலேயே அந்த அமிர்தத்தை வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா தாகமும் சரியாயிடும், பசியும் எடுக்காது, உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைச்சிடும். சாகாதவனா பசி தாகம் இல்லாதவனா இருக்க முடியும். இதுக்கு பேர் கேசரி முத்ரான்னு பேர். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது ஆக்சுவலாக இந்த தொண்டைக்குழியில வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாலும் அது நடக்கும், இந்த கேசரி முத்ரா பண்ணாலும் நடக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கூர்மநாட்யாம் ஸ்தைரியம் 31 கூர்மநாட்யாம் ஸ்தைரியம் கூர்மநாட்யாம் ஸ்தைரியம். கூர்மநாடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கூர்மம் அப்படின்னா ஆமை. கூர்மத்தோட ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டைக்குழிக்கும் ஹிருதய சக்கரத்துக்கும் நடுவுல நம்ம வக்ஷஸ்தலம் சொல்றோம், அந்த மார்பு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூர்ம ஆக்காரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடி ஒன்று இருக்கு. அந்த நாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆச்சாரியார்கள் சொல்லுவாங்க, இப்போ நம்ம இந்த சைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டு இப்படி இருக்கும் தெரியுங்களா, ஒரு ரவுண்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு ரவுண்டு போட்டு மேலே இப்படி போட்டிருப்பாங்க. இப்போ டிசைனில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. டிசைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது அருமையாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல. அது இங் யாங் சக்கரமா பாருங்க, இங் யாங் சக்கரமா. இந்த ரவுண்டு நீங்க பார்த்துருக்கீங்கல்ல, தெரியுதா எல்லாத்துக்கும்? ஒரு ரவுண்டு போட்டு மேலே இப்படி ஒரு கொக்கி மாதிரி இப்படி இருக்கும், இப்படி போட்டுருக்கும். ஆமா ஆமா, அது மாதிரி தான் கூர்ம நாடி சக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் இருக்கும். அந்த நாடி சக்கரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கை 2 காலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, ஆமைக்கு இருக்கிற மாதிரி
தலை இருக்கு, அந்த சக்கரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டு மாதிரி ஒரு தலை ஒன்று போட்டிருப்பாங்க, பாம்பு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 கை 2 கால் போட்டிங்க அப்படின்னா அது கூர்ம நாடி ஆயிடும். அந்த கூர்ம ஆக்காரத்துல ஆமையோட வடிவத்துல இருக்கிற நாடி இருக்கு. எங்க இருக்கு? விசுத்தி சக்கரம், தொண்டக்குழி, அப்புறம் ஹிருதயம். இந்த 2த்துக்கும் நடுவுல வலது மார்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடது மார்புல இருக்கிறது. இந்த இடது மார்புல இருக்கிற அந்த நாடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்யமம் பண்றது மூலமா ஃபர்ஸ்ட் நம்ம விசிபிள் வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும். எந்த நாடி அப்படின்னு குருநாதர் மூலமா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யோகிட்ட இருந்து அந்த நாடியோட இதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கண்ணுக்கு முன்னாடி நம்ம மெதுவா பாவிச்சு மெதுவா அது வந்து விசிபிளுக்கு வந்துடும், கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சோம். அந்த கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சோன்னா அதுலேயே தாரண தியான சமாதி பண்றதுனால என்ன உண்டாகும்? ஸ்தைரியம். ஸ்தைரியம் அப்படின்னா ஸ்திரத்தன்மை. இந்த சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை உண்டாகிவிடும். யார் இந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா புல்டோசர் உங்களை அசைச்சாலும் அசைக்க முடியாம நிற்க முடியும். மலை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரத்தன்மை உண்டாகிவிடும். பெரிய இது, யாராலையும் அசைக்க முடியாது. உங்களை ஒரு இடத்துல நின்றுட்டீங்க அப்படின்னா கையை பிடிச்சி இழுத்து உங்களை தள்ளுறதுக்கு என்ன ட்ரை பண்ணாலும் முடியாது. சரீரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகிவிடும். இது இவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமாதி சித்திகளை யாரெல்லாம் அடைஞ்சாங்களோ அவங்கள்ட்ட அனுமாரோட இதுலலாம் நிறைய இருக்குது. நான் சொன்னல மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தோலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வால் வந்து கிடக்கும். அந்த வாலை எடுத்து வச்சுட்டு தூரமாக வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லுவார். பீமன் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பான், நான் அசைக்க கூட முடியாது இல்லை. அதெல்லாம் ஸ்தைரியம்னு பேர். பிடிச்சா? இது அப்புறம் 32வது சூத்திரம். மூர்த ஜோதிஷி சித்த தர்ஷனம். மூர்த ஜோதிஷி சித்த தர்ஷனம். மூர்த ஜோதிஷி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்ஞா சக்கரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லலாட்ட சக்கரம் அப்படின்னு பேர். அப்புறம் சகசிராரம். இந்த லலாட்ட சக்கரம்னு இப்போ நான் குங்குமம் வச்சிருக்கேன்ல, இதான் லலாட்டம்னு பேர், நெற்றி. இந்த நெற்றிக்கு மேலே வந்து ஆக்ஞா சக்கரம்னு பேர். இதுக்கு இது ஆக்ஞா, இது வந்து பார்த்தீங்கன்னா லலாட்ட சக்கரம். இந்த லலாட்ட சக்கரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜோதி அப்படின்னா மெடிடேட் பண்ண அங்கே ஒரு பெரிய பிரகாசம், வெறும் பிரகாசம் மட்டும் தெரியும். அந்த பிரகாசம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்த கணங்கள் எல்லாமே வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ போகிறவங்க வரவங்கெல்லாம் ஹாய் சுவாமி எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா, யோகம் நல்லா போயிட்டு இருக்கா அப்படின்னு ஹாய் சொல்லிட்டு போவாங்க எல்லாரும். நீங்கள் யார் சித்தர்கள்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த சித்த கூட்டங்கள் எல்லாம் ட்ராவல் பண்ணி சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எங்கே போகணும்? நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லலாட்ட சக்கரத்துக்கு போனால் தான் தெரிய ஆரம்பிக்கும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷட் சக்கரங்கள்ல என்ன இருக்குது? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், ஹிருதயத்தில் அநாகதம், விசுத்தி, அப்புறம் ஆக்ஞா. இந்த ஆக்ஞா வரைக்கும் தான் ஷட் சக்கரங்கள் இருக்கு. ஷட் சக்கரத்துக்கு மேலே லலாட்ட சக்கரம் வேற, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரகம், இது நம்ம சகசிராரம் வேற. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா பிராதிபாத்வா சர்வம், பிராதிபாத்வா சர்வம், பிராதிபாத்வா சர்வம். பிராதிபம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சகசிராரத்தை குறிக்கிறது தான் பிராதிபம் அப்படின்னு பேர். பிராதிபம்ன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகசிராரம். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குண்டலினி சக்தி வந்து பார்த்தீங்கன்னா சகசிராரத்தை எட்டுருச்சு அப்படின்னா 1000 இதழ் தாமரை அந்த நடுவில் வந்து மொட்டுல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா வீற்றிருக்கின்றார். போனகோஷ ஞானத்தில் சொல்லியிருக்கு. பிரம்மா இருக்கிறார். எங்கே இருக்கார் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட தலையில் இருக்கக்கூடிய சகசிராரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார். அந்த நடு மொட்டு பகுதியில் இருக்கார். அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாரண தியான சமாதி பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராத்திபாத்வா சர்வம். பிராத்திபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சகசிரார சக்கரம். அந்த சகசிரார சக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இதழ் தாமரையில் பிரம்மா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்கள் மனசுல கொண்டு வந்து நீங்கள் தாரண தியானம் பண்ணும்போது அந்த இடம் எப்படி இருக்கும்? லலாட்டத்துக்கு மேலேயே பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம் வந்துடும், பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிராத்திபம் அப்படின்னு பேர். பிரகாசத்துக்கு பேர் பிராத்திபம். அந்த பிரகாசத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 இதழ் தாமரை, அதுக்கு நடுவில் தான் பிரம்மா உட்கார்ந்துருக்கார், சதுர்முக பிரம்மா. அவரை தியானம் பண்றது மூலமா வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சர்வம். பிராத்திபாத் வா சர்வம், சர்வ ஞானங்களும் உண்டாகும். ஏன் அப்படின்னு கேட்டினா அவருக்கு கீழே தான் இந்த மொத்த கிரியேஷனே இருக்கு. பிரம்மாவட்டத்துல தானே கிரியேஷன் ஸ்டார்ட் ஆச்சு.
அப்ப அவரோட கிரியேஷன்ல இருக்கிற எல்லா ஞானங்களும் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகிவிடும். எத்தனை % சத்துவகுணம் சொல்லியிருக்கோம்? இது சாஸ்மிதாக்கு மேல 96 97%, 96 97% சத்துவகுணமாகும் போது பிராத்திப ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுது. பிராத்திபாத்வா சர்வம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 34வது சூத்திரம். 34வது சூத்திரம் சொல்லுது, ஹிருதயே சித்த சம்வித்து. ஏன் மாற்றி வச்சிருக்குன்னு இப்ப புரியுதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பிராதிபத்துக்கு மேலதான் இந்த ஆர்டர் வேற. நம்ம சச்சக்கரங்களோட ஆர்டர் படி பாத்தீங்கன்னா மணிப்பூரகத்துக்கு அப்புறம் ஹிருதயம் சொல்லிட்டு, ஹிருதயத்துக்கு அப்புறம் தான் என்னது விசுத்திக்கு அப்புறம் தான் ஆக்யா சக்கரம், இப்படி லலாட சக்கரம் அப்படின்னு போகணும். ஆனா நம்ம போற பாதை, இங்க போயிட்டு இருக்க பாதை என்ன தெரியுங்களா? சாஸ்மிதாக்கு அப்புறம் வந்து பிராத்திபம், பிராத்திபத்துக்கு அப்புறம் தான் பிரசங்கியான், பரம்பிரசங்கியான். அந்த பரம்பிரசங்கியானத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை நம்ம என்ன பண்றோம்? விசிபிள் பண்றோம். அப்ப இந்த ஆர்டர் வேற, அந்த ஆர்டர் வேற. அப்ப குண்டலினி சக்தியோட ஆர்டர்ல இதை நம்ம பண்ணல. நம்ம பண்றது பெர்சன்டேஜ், சத்துவகுணத்தோட பெர்சன்டேஜ்ல பண்றது. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயே சித்த சம்வித், பிராத்திபம் 96 97% அப்படின்னா இந்த ஹிருதயத்தை பார்க்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல பார்க்கறது. ஹிருதயம் என்ன தெரியுங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்ல மந்திரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பிருகதாரண்யத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேரத்தையே வந்து உங்களுக்கு ஒரு மந்திரம் சொன்னேன்ல, ஹிருதயம் பாவ சம்ராட் சர்வபூதானாம் ஆஸ்ரயம். எல்லா பூத்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது ஆதாரம் அப்படின்னு வரும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்கிய மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றார். யாக்ஞவல்கிய மகரிஷி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜனக மகாராஜாவுக்கு சொல்லும்போது சொல்றார், ஹிருதயம் வா சம்ராட். ஹிருதயம் தான், இந்த ஹிருதயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதிஷ்டானமா இருக்கு அப்படின்னு ஒரு அருமையான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஹிருதயம் வை சம்ராட் சர்வேஷாம் பூதானாம் பிரதிஷ்டா, ஹிருதயே ஏவ சம்ராட் சர்வாணி பூதானி திஷ்டிதானி பவந்தி, ஹிருதயம் வை சம்ராட் பரமம் பிரம்ம. அற்புதமான மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 4-2-4-1-4-1-7 மந்திரம், 4-1-7 பிருகதாரண்யம் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து சொல்லுது, ஏ ஜனக மகாராஜாவே சம்ராட் சர்வேஷாம் பூதானாம் ஆயத்தனம், இந்த எல்லா ஜீவராசிகளோட ஆயத்தனம் அப்படின்னா ஆசிரயஸ்தானம், வசிப்பிடம் இது அப்படின்னா ஹிருதயம். நம்ம எல்லாம் எங்க போய் தூங்கி போறோம்? அந்த ஹிருதயத்துல போய் தூங்கி போறோம். அந்த ஹிருதயத்திலிருந்து தான் வெளியில வரோம், அந்த ஹிருதயத்துல தான் இருக்கும், அந்த ஹிருதயத்தோட தான் நம்ம சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கோம். அந்த ஹிருதயத்திலேயே திரும்பவும் லயத்தையும் அடைந்து விடுகின்றோம். இந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயம் தான் அப்படின்னு இது எல்லாம் இந்த ஹிருதயத்துல தான் பிரதிஷ்டிதமா இருக்கு, நிலை பெற்று இருக்கின்றன அப்படின்னு மந்திரம். அப்போ ஹிருதயம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தம்னு நம்ம சொல்லுவோமே, நம்ம யோகத்துல என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சித்தம்னு சொல்றோம். அதை தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்துல ஹிருதயம்னு சொல்லும், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது. அந்த ஹிருதயத்துல வந்து நீங்க சம்யமம் பண்ணீங்கன்னா, ஹிருதயம்ன்றது அநாகத சக்கரம், தகரம், புண்டரீக ஆகாசம். பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹார்த வித்யா, அப்படி சாந்தோக்கியத்துல ஹார்த வித்யான்னு பேர். இதுக்கு பேர் 8வது சாப்டர், ஹார்த பிரம்ம வித்யா அப்படின்னு பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 நதிகள் ஓடுது, அரண்ய அப்படின்னு 2 நதி. அந்த அரண்ய சேர்த்தீங்கன்னா என்ன? அரண்யன்ற 2 நதி ஓடுது. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கு, பொன்னால் ஆன மண்டபம். அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவாமி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வந்து வர்ணனை இருக்கு. பொன்னார் மேனியனே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தகன்னு கோல்டு கலர்ல பிரகாசிக்கிறார். செஞ்சடையோன், நல்ல வந்து பாத்தீங்கன்னா முடியெல்லாம் ஹிரண்ய கேசக, ஹிரண்ய ஸ்மசுரு, இது மாதிரிலாம் வர்ணனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹார்த பிரம்ம வித்யால வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்கு. சாந்தோக்கியத்த 3வது அத்தியாயத்திலையும் இது இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஹிருதயே சித்த சம்வத். ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா வேற, ஹார்த வித்யால ஈஸ்வரனை பார்க்கிறோம். ஹார்த பிரம்ம வித்யால ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிருதயத்தை பார்க்கறது ஜடம். 98% சத்துவகுணம் வரும்போது
பிராத்திபத்தை கடந்து போயிடுறீங்க. கடந்து போய் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்தையே கான்சென்ட்ரேட் பண்ண 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 அநாகத சக்கரம் அதையே பண்ண 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 உங்களுக்கு சித்தமானது என்ன ஆயிடும், உங்க விசிபிள் ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை விசிபிள் பண்றதும், சித்தம்னா என்னது அப்படின்னா அவித்யாவோட ரெப்ரசன்டேட்டிவ், மூல பிரகிருதியோட ரெப்ரசன்டேட்டிவ். அவித்யாவை நம்ம விசிபிள் பண்றதும் பார்க்கறதும், அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தத்தை பார்க்கறதும் ரெண்டும் ஒண்ணு. 98% சத்துவ குணத்துல நடக்கிறது. ஆயிடுச்சா? சித்தத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பரிதிருஷ்டம் அபரிதிருஷ்டம்னு பார்த்திருக்கோம். 7 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தத்துக்குள்ளார மறைஞ்சிருக்குன்னு பார்த்திருக்கோம். உங்களுடைய கர்மா, உங்களுடைய சம்ஸ்காரம், வாசனைகள், உங்களுடைய இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க நடத்தை, என்னெல்லாம் எப்படி ஆச்சரணம் பண்றோமோ எல்லா விஷயங்களும், மொத்தம் 7 விஷயங்கள் அதுக்குள்ளார மறைஞ்சு இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது. அது எல்லாம் இவனுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 35வது சூத்திரம். சத்வ புருஷயோர் அத்யந்த அசங்கீரணயோஹோ, சத்வ புருஷயோர் அத்யந்த அசங்கீரணயோஹோ பிரத்யய அவிசேஷோ போகः, பிரத்யய அவிசேஷோ போகः பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம், பரார்த்தத்வாத் ஸ்வார்த்த சம்யமாத் புருஷ ஞானம். என்ன ஆர்டர் பாருங்க, சூப்பர் ஆர்டர். இந்த ஹிருதயத்தையே நீங்க பார்த்து பார்த்து சித்தத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த சித்தம் வேற நான் வேறன்னு பிரிச்சு பார்க்கறதுக்கு பேர் என்ன பேரு? அந்நியதாக்கியாதி. அப்ப வந்து 34வது சூத்திரத்துல நீங்க ஹிருதயத்தை வந்து விசிபிள் பண்ணும் போது சொரூப பிரதிஷ்டம் தான் தானா நின்னுகிட்டு அவன் என்ன பண்ணுவான், தனக்கு அந்நியமா சித்தத்தை பார்க்க ஆரம்பிப்பான். தனக்கு அந்நியமா சித்தத்தை பார்க்கும்போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்க்கும்போது அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் சொல்றோம்? அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்நியதாக்கியாதி. இந்த அந்நியதாக்கியாதி பார்க்க ஆரம்பிக்கும் போது இங்க ஆச்சாரியார் கிளியரா சூத்திரம் சொல்றாரு. சத்துவ அப்படின்னா, சத்துவன்னா என்ன அர்த்தம்? சித்தம். சித்தத்துக்கு பேர் சத்துவம், இல்லைன்னா புத்தி. புத்தி சத்துவம் சொல்லுவாங்க, இல்லைன்னா சித்தம்னு சொல்லுவாங்க. அந்த சத்துவம் சொல்லக்கூடிய சித்தத்தையும் புருஷனா ஆத்மா தான், இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த அசங்கீரண யோகம். இந்த ரெண்டும் 100% வேற வேற, சம்பந்தமே இல்லாதது. அசங்கீரணன்னு சம்பந்தப்பட முடியாது. தண்ணியும் எண்ணெயும் மாதிரி ஒண்ணு கலக்கவே கலக்காது. ஏன் அப்படின்னா ஒண்ணு திரஷ்டா, இன்னொன்னு திருஷ்யம். அப்ப திரஷ்டாவும் திருஷ்யமும் எந்த காலத்திலையும் ஒண்ணு சேரவே முடியாது. அத்தியந்த அசங்கீரண யோகம், முற்றிலும் 100% வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சேரவே முடியாதவைகள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? க்ஷேத்திர சம்யோகாத் பண்ணி வச்சிருக்கோம். திரஷ்டு திருஷ்ய சம்யோகயோகோ ஹேயஹேது. இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் சித்தம், நான் புத்தி, நான் மனசு, நான் தேகம், நான் இந்திரியங்கள்னு ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம். பாத்தீங்களா? அதான் இங்க சொல்றாரு பிரத்யய அவிசேஷோ. ஒண்ணு சேர முடியாத, ஒண்ணு கலக்க முடியாத இந்த ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரத்யய அவிசேஷம்னா சாமானியம்னு அர்த்தம். ரெண்டும் ஒண்ணுன்ற ஒரு சாமானிய ஞானம் நமக்கு உண்டாயிருக்கு. திரஷ்டாவ திருஷ்யத்தோட சமமா நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா? அதுக்கு பேரு பிரத்யய அவிசேஷம்னு பேர். பிரத்ய அவிசேஷம்னா ஒன்று என்ற அறிவு. இந்த ரெண்டும் ஒண்ணு, விசேஷம் இல்ல, அவிசேஷம் சாமானியம், ரெண்டும் ஒண்ணு, திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒண்ணு அப்படின்ற ஞானம் நமக்கு எப்ப உண்டாச்சோ அதுதான் போகம். திரஷ்டாவியம் திருஷ்யத்தையும் சேர்த்து வச்சா போகம் சம்பவிக்குது. சுகம், துக்கம், மோகம் எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்த மாதிரி தெரியுது. போகம் வாஸ்தவமா இல்ல, போகம் வந்த மாதிரி உபச்சாரத்துக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பரார்த்தத்துவாத். அப்ப இந்த சித்தம் என்ன பண்ணுது அப்படின்னா, சித்தத்துல 3 தன்மைகள் இருக்கு. என்னது? சத்துவ குணத்துல இருந்து சுகம், தமோ குணத்துல இருந்து துக்கம், அதுக்கப்புறம் இது தமோ குணத்துல இருந்து மோகம், ரஜோ குணத்துல இருந்து துக்கம், சுக துக்க மோகம். இந்த 3ம் தனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த சித்தத்துக்கு ஒரு மண்ணாங்கட்டி பிரயோஜனமும் இல்லை. அப்ப எதுக்கு அந்த 3ம்? யாருக்காக? பரார்த்தத்வாத். அது வந்து பாத்தீங்கன்னா தனக்கு பிரயோஜனம் இல்லை, ஆனா அது புருஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் கொடுக்கறதுக்காக அது வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கு.
அப்ப புருஷர்களுக்கு போகம் கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சித்தத்தோட தன்மை. அப்போ நல்லா புத்தி வந்தவன் என்ன பண்றான், பரம்பிரசங்கியானத்துல இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்து 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 அவனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வருது. எனக்கு போகம் இதனாலதான் சுகதுக்க போகம் கிடைக்குது, சம்சாரம் இதனால தான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரவைராகியத்தை அடைகின்றான். பரவைராகியத்தை அடைஞ்ச மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சுவார்த்த சம்யமா. அப்ப இந்த சித்தம் வேற சித்தம் வேறன்னு பாக்குறதுல வைராக்கியம் வந்துருது. வைராக்கியம் வந்த மாத்திரத்தை தான் 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 தன்னையே பார்க்க ஆரம்பிக்கின்றான். தன்னையே பார்க்கறதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் தாரண தியான சமாதி பண்றதுக்கு என்ன பேரு, ஆத்ம தியானம். இதுதான் நிதித்தியாசனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேதாந்தத்துல நிதித்தியாசனம்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்தி 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 எல்லாம் எவ்வளவு தூரம் பண்ணுவீங்க, நேத்தி லாஸ்ட் வரைக்கும் அதுலயும் வைராக்கியம் வந்துடும். அந்த நேத்தி நேத்தியோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துரும், மனனம் முடிஞ்சு போய் நிதித்தியாசனம் ஆரம்பிக்கும். நிதித்தியாசனம் தான் தான் தன்னிலையே தியானம் பண்றது, தன்னையே தான் தியானம் பண்றது. அதுக்கு பேர் தான் சுவார்த்த சம்யமனு பேரு. அதனால என்ன ஆகும், ஆத்ம தியானத்தை பண்ண 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 புருஷ ஞானம். புருஷ ஞானம்னா ஆத்ம ஞானம் ஒருத்தருக்கு சம்பவிக்குது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். சித்தத்தோட இவனுக்கு எல்லா கனெக்ஷனும் இல்லாம போயிடுது. போன பிறகு பூரணமா தன்னை பத்தின ஞானம் உண்டாகுது. திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம், ததா திரஷ்டுக்கு சுரூபே அவஸ்தானம், நிரோத பூமி அடைஞ்சிடறான். தான் தன்னையே அறிகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொன்னதுக்கு பிறகு 36 டைம் ஆச்சு. நாளைக்கு பார்க்கலாம். 35ஓட நிப்பாட்டும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். ஜி நாளைக்கு கிளாஸ் இல்லை, கீதா கிளாஸ் மட்டும்தான் நாளைக்கு இருக்கு. ஏன்னா 8:30 மணிக்கு மேலே இது சதுர்தசி ஆரம்பிச்சிருது. அதனால மற்ற கிளாஸ் ரெண்டுமே வேண்டாம். அப்போ தித்தியா அன்னைக்கு வந்து பார்த்தா போதும். 19, 20, 21, 22ஆம் தேதி தான் கிளாஸ். இனிமேல் மீதி இருக்கிறத முடிச்சுட்டு நம்ம கைவல்ய பாதம் சதுர்த்தியில தான் கைவல்ய பாதம் ஆரம்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். சதுர்த்தி ஆரம்பிக்கிறேன். ஹரி ஓம். ஹரி ஓம்.